காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடியில் மகள் கிளினிக் நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வெறும் ₹500 மட்டுமே. டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததா சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மேல. இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் வேலு அவர்கள் விசாரணைக்காக ஆஜராகியிருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஏவா வேலு ஆஜராகியிருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்திருக்கோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல சாலை அகலப்படுத்துதல், அதே போன்று சாலை மேம்படுத்துதல் மற்றும் குறுக்கு வடிகால் அமைப்புகளை சீரமைத்தல் உள்ளிட்ட இடஒதுக்கீடுக்காக ₹7 கோடி மதிப்பிலான பணிகளுக்காக தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தமாக வழங்கப்பட்டது. ஆனால் பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலையிலும் அதே போன்று கடந்த 2022ஆம் ஆண்டு ₹3.23 கோடி ஒப்பந்ததாரருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்துல டெண்டர் ஒதுக்கீட்டுல முறைகேடு நடந்திருப்பதாக கூறி அறப்போர் இயக்கத்தின் சார்பில் ஒரு புகாரானது லஞ்ச ஒழிப்புத்துறையில வழங்கப்பட்டிருந்தது. அதனை அடிப்படையாக வைத்து முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு மற்றும் 9 அரசு அதிகாரிகள் மற்றும் ஒரு தனியார் ஒப்பந்ததாரர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்த நிலையில இதனை அடுத்து கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி சென்னை உட்பட பல்வேறு 20 இடங்கள்ல முன்னாள் திமுக அமைச்சரான ஏவா வேலுக்கு தொடர்புடைய இடங்கள்ல 20 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனையில மேற்கொண்டனர். இந்த சோதனையில முன்னாள் திமுக தொடர்பான அமைச்சர் தொடர்பான இடங்கள்ல நடத்தப்பட்ட சோதனையில சொத்து விவகாரங்கள், அதே போல முறைகேட்டை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள், அதே போன்று ரொக்கம் ₹40 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் புகார்தாரர் வழங்கிய தகவலின் அடிப்படையில முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் நேரடியாக விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியது. குறிப்பாக ஜூலை 3ஆம் தேதி அவர் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில அவர் உடல்நல குறைவு காரணமாக ஏவா வேலு அன்றைய தினம் விசாரணைக்காக ஆஜராகவில்லை. மேலும் அவர் வெளிநாட்டுல சிகிச்சைக்காக இருப்பதாகவும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் பின்னர் அவர் விசாரணைக்காக ஆஜராகுவதும் குறிப்பாக 15ஆம் தேதி விசாரணைக்காக ஆஜராவதும் அவர் தெரிவித்திருந்த நிலையில இன்று அவர் விசாரணைக்காக ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்துல அவர் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி பாஸ்கரன் தலைமையிலான குழுவினர் தீவிரமாக ஏவா வேலுவிடம் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் அந்த ₹3.5 கோடி வரை அதுல முறைகேடு நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதுல என்ன மாதிரியான அவர் ஊழல்ல ஈடுபட்டு இருந்தார், கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையாக வைத்து இந்த விசாரணையானது அவருக்கு தனியாக விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. டிஎஸ்பி தலைமையில தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவரிடம் வாக்குமூலமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பெற இருக்கிறார்கள். அதனை வீடியோ பதிவு மூலமாகவும் அதனை பதிவு செய்ய இருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமாகவும் பல்வேறு கேள்விகளானது அவரிடம் கேட்கப்பட்டு அதற்கு பதில் அளிக்குமாறும் ஏவா வேலுவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்கப்பட்டு பெறப்படுவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துல ஆஜராகி தற்போது அவரிடம் விசாரணையானது துவங்கி நடைபெற்று வருகிறது. அதன் பின்னரே விசாரணை நிறைவுக்கு பின்னரே அவர் வெளியில் பேட்டி அளிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில ஒரு பரபரப்பு நிலவி வருகிறது. காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடியில் மகள் கிளினிக் நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வெறும் ₹500 மட்டுமே.